எப்படி இருக்கீங்க? உங்கள் கூட யாரும் வந்திருந்தாங்கன்னா என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள். கொஞ்சம் தனியாக பேசணும். சரிங்க டாக்டர். நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்களா? உங்கள் வீட்டில் பெரியவங்க, அவர் கூட பிறந்தவங்க வேறு யாரும் வரலையா? அவருக்கு ஒரு அண்ணன் ஹைதராபாத்தில் இருக்காரு. ஏன் அவருக்கு என்ன ஆச்சு? அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. மிஸ்டர் ரகுக்கு வந்திருக்கிறது அக்யூட் லுக்கீமியா, அதாவது பிளட் கேன்சர். அழாமல் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. இப்படி அலறதை விட்டுட்டு அவர் உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆகணும். அதுவும் ஐசியூவில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுலேயும் 20% தான் சான்ஸ் இருக்குது. அதுவும் பண்ணலன்னா 4 நாளோ 5 நாளோ. அப்படின்னா பொழைக்க மாட்டாரா? நீங்க சரியா பாத்தீங்களா? அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லையே டாக்டர். இதுக்கெல்லாம் காரணமே சொல்ல முடியாது. வந்தாச்சு, ஆக வேண்டியதை பார்க்கணும். ஆமா, உங்க பசங்க யாரும் இல்லையா? இருந்தா வர சொல்லுங்க. எங்களுக்கு பசங்க யாரும் இல்லை டாக்டர். அதை விடுங்க. அவர் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்? எவ்வளவு செலவாகும் டாக்டர்? நீங்க நினைக்கிறது போல அது அவ்வளோ ஈஸி இல்லை. இஸ் இன் வெரி கிரிட்டிக்கல் பொசிஷன். நிறைய செலவாகும். எவ்வளோ டாக்டர்? உடனே அவரை பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 4-5 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதில் அவருக்கு ஹீமோகுளோபின், பிளேட்லெட்ஸ் எல்லாமே அதில் ஏற்றி ஆகணும். ஓரளவுக்கு ஏறினதுக்கு அப்புறமா தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கே 2 மாதம் ஆகிடும். சுமார் 4-5 லட்சம் செலவாகும். இதுக்கப்புறம் கேன்சர் செல்ஸ் உருவாகாமல் இருக்கணும். கடவுளே. கடைசியாக போன் மேரோ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 லட்சம் செலவாகும். இதுக்கெல்லாம் மேலே அவருக்கு முதல் தெரப்பியே பாடி ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்காமல் போச்சுன்னா கடவுள் விட்ட வழி. சீக்கிரமாக அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கம்மா. சரி டாக்டர். அவர் இல்லவனா எப்படி வாழ போறனோ? இருக்கிறது எல்லாத்தையும் வித்தாலும் ஒன்னும் தேராதே. அவரை எப்படி காப்பாத்த போறோம் தெரியலையே. அவர் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அவருக்கு அண்ணன் ஹைதராபாத்ல இருக்காரு. சொல்றா ரகு, எப்படிடா இருக்க? அண்ணா, நான் கமலா பேசுறேன். கமலா, என்னம்மா ஆச்சு? சொல்லுமா. அண்ணா அவருக்கு மிஸ்டர் ரகுக்கு வந்திருக்கிறது அக்யூட் லுக்கீமியா, அதாவது பிளட் கேன்சர். அவர் உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆகணும். நீங்க நினைக்கிறது போல அது அவ்வளோ ஈஸி இல்லை. இஸ் இன் வெரி கிரிட்டிக்கல் பொசிஷன். நிறைய செலவாகும். அண்ணா லைன்ல இருக்கீங்களா? இருக்கம்மா. அவனுக்கு இப்படி ஒரு வியாதிங்கும் போது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியுமா.
சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அவனை நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்துரு. அங்கே எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கான மருத்துவ வழியும் இருக்கான். காசு இல்லாத நமக்கு அதுதாம்மா பெரிய ஹாஸ்பிட்டல். தைரியமா இரு, பார்த்துக்கோ. வச்சிருக்குமா? சீக்கிரம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். பணம் புரட்ட லேட் ஆகும். பரவாயில்லையா டாக்டர்? அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காரு. எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். பிளேட்லெட்ஸ் குறைஞ்சா பிளட் கசியும், தொண்டை கட்ட ஆரம்பிக்கும், ஜலதோஷம் பிடிக்கும், திடீர்னு கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா மேட்டர் ஆஃப் ஹார்ஸ். சீக்கிரம் அட்மிட் பண்ணீங்கன்னா அந்த 20% சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்னம்மா சொன்னார் டாக்டர்? ஒன்றுமே சொல்லியிருப்பாரு. ரொம்ப பயந்துட்டேன். இப்போ தான் குளுக்கோஸ். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்ன உடம்பு தான் அங்கங்கே கொஞ்சம் ரத்தம் கெட்ட மாதிரி இருக்கு. என்ன ஒரு நாளோ 2 நாளோ? இந்த கமலா போல உலகத்தில் எத்தனையோ கமலா இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாம் எல்லோரும் உதவணும். அந்த உதவி நிச்சயமாக ஒரு உயிரை காப்பாற்றும்.